you, sir, for your valuable presence and blessings. It's a great honor for us for being here. அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா? ஃபேன் பத்தலையா? ஏசி பண்ண சொல்லலாமா? ஃபாதர் அடுத்த தடவை வரையில் ஏசி ஆடிட்டோரியமாக மாற்றிடுங்க, ஓகேவா? ஃபாதர் ஏசி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு, சரியா? ஓகே, இன்றைக்கி இந்த ஒரு உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு, இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சிக்காக இங்கே வருகை தந்ததுக்காக உண்மையில் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த என்னுடைய அருமை நண்பர்கள் மோனிகா, கார்த்திக், நம்ம ஃபாதர், பிரின்சிபல் மேடம், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், உங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃபாதர் சொன்னார், நீங்கள் இவரை பார்த்துருக்க மாட்டீங்க, புக்கு படிச்சுட்டா இருந்தால் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் யாராவது என்னை பார்த்துருக்கீங்களா? எங்கேயாச்சும் கை தூக்குங்க. இங்கே வா, கம் இங்கே வாங்க, முன்னாடி இருக்கல, இங்கே வா, எங்கே பார்த்தேன்னு சொல்லு. ஹலோ, இங்கே வா பைக்கில் சொல்லு, எங்கே பார்த்தான்னு. I saw you in news channel, sir. I'm studying 8th grade, sir. பாருங்கள், நம்ம பிள்ளைங்கள்லாம் நியூஸ் சேனல் படிக்க பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிட்ருக்கோம். உங்களை இன்னும் 4-5 பேர் தூக்குனீங்க. நான் கைப்பற்ற யாரெல்லாம் என்ன நியூஸ் சேனலில் பார்த்துருக்கீங்க? இவ்வளோ பேர் நியூஸ் சேனல் பார்த்துருக்கீங்களா? சூப்பர். சரி, அடுத்தது அமைதி. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே யார் ரொம்ப அமைதியாக இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே ஒரு பரிசு தரப்போகிறோம். யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கிடையாது. பரிசுன்னு ஒன்று பாரு, எல்லாம் அமைதியாகிட்டு. சரி, ஏன் அதை சொல்கிறேன்னா, உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இப்போ எங்களை மாதிரி மேடையில் ஏறி பேசணுன்னு ஆசை இருக்குது? கை தூக்குங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல? அங்கே இருக்க நீங்கள் இங்கே வரணுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னது தெரியுமா? நம்ம பேசணும்னா முதல்ல மற்றவங்க பேசுகிறத நம்ம கேட்கணும். கேட்க தான் நம்ம நாலேஜ் வளரும். கேட்க தான் நம்ம எப்படி பேசணும்னு கற்றுப்போம். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா நான் என்ன சொல்கிறேன்னு மட்டும் கேட்கக்கூடாது, நான் எப்படி பேசுகிறேன்னு பார்க்கணும். இன்ட்ரெஸ்டாக பேசுகிறேன்னா, போரிங்காக பேசுகிறேன்னா, லைவிங்காக பேசுகிறேன்னா எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். அதனால நம்ம கொஞ்ச நேரம் தான் நான் பேச போகிறேன், ரொம்பலாம் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். அதனால நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. அப்புறம் உங்களில் சில பேரை ஏதாவது நான் கேட்பேன், நீங்களும் பேசலாம், சரியா? இப்போ நான் என்னை டிவியில் பார்த்தேன்னு சொன்னீங்க. என்னை யாராச்சும் சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? ஆடா பாவீங்களா? என்ன படத்தில் பார்த்தீங்க? கேட்கல. இப்போ பாருங்கள், ஃபாதர் என்ன சொன்னார்? நீங்கள் புக்கு படிச்சிருந்தா தான் அவருக்கு தெரியுன்னாரு. டிவியில் பார்த்துருக்கீங்க, அப்புறம் நியூஸில் பார்த்துருக்கீங்க, படத்தில் பார்த்துருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இன்ஸ்டாலெல்லாம் பார்ப்பீங்க. இன்ஸ்டாவில் யாரெல்லாம் இருக்கீங்க? ஓகே, இன்ஸ்டாவில் யாரெல்லாம் ரீல்ஸ் பார்ப்பீங்க? வெரி குட். சரி, அமைதியாக இருந்தால் பரிசு வேணுமா வேணாமா? அப்போ அமைதியாக இருங்க, ஓகேவா? நம்ம சின்ன வயசில் உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் ரொம்ப டேலண்டாக இருப்போம். இப்போல்லாம் இந்த சரிகம பதனி அந்த நிகழ்ச்சி சரிகம பார்த்துருக்கீங்களா? ஜி டிவியில்
அதில் உங்களை மாதிரி குழந்தைங்க தானே வந்து பாடுறாங்க. அவங்கெல்லாம் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. எப்படி ஃபேமஸ் ஆனாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் நேச்சுரலாகவே ரொம்ப டேலண்டாக இருந்தாங்கன்னு அதுக்கு அர்த்தமா? கிடையாது. அப்போ வேறு என்ன காரணமாக இருக்கும்? கேட்கல. யாராவது ஒருத்தர் மேலே வாங்க வந்து சொல்லுங்கள், எப்படி அவங்க இவ்வளோ டேலண்டாக நாங்கள் உங்கள் வயசில் இருக்க பிள்ளைங்க? யாராவது ஒருத்தர் வாங்க வந்து சொல்லுங்கள், மைக்கில் வந்து சொல்லுங்கள், வாங்க கம். யாராவது ஒருத்தர் வாங்க இங்கே வந்து சொல்லுங்கள், எப்படி அவங்க சின்ன வயசில் டேலண்ட் ஆனாங்க? யாராவது வாங்க, சும்மா வந்து பேசுங்க. வாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். வாங்க கம், இங்கே வா, இங்கே வா, வாங்க வாங்க. அவங்கெல்லாம் எப்படி டேலண்ட் ஆனாங்கன்னு சொல்லுங்கள். By practicing. மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிட்டாங்க. மற்றவங்கள பார்த்து அவங்க அவங்கள மாதிரியே இருக்கணும். மற்றவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து கற்றுக்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் சொன்னது ஒரே விஷயந்தான். என்ன விஷயம் தெரியுமா? ப்ராக்டிஸ். பார்த்து கற்றுக்கிறது. இந்த உலகத்தில் யாரும் பிறக்கிறப்பவே அறிவாளி கிடையாது, பிறக்கிறப்பவே டேலண்ட் கிடையாது, அல்லது இவங்களால முடியும் நம்மளால் முடியாதுங்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் ஒரே ஒரு மேஜிக் தான் இருக்குது. என்னென்னா ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ். நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம், நம்ம என்ன வேணால் செய்ய முடியும். ரொம்ப 2 வயசு குழந்தைங்க 3 வயசு குழந்தைங்களாம் கூட சூப்பராக பாடுறாங்க, டான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நீயா நான் குழந்தைங்கள வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்களே, பார்த்தீங்களா எப்படி பிள்ளைங்கள்லாம் சூப்பராக பேசிச்சுன்னு? இப்போ கூப்பிட்டோட 4 பேர் இங்கே வந்தாங்கல்ல, யார் ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக முன்னாடி வர்றாங்களோ அவங்க தான் எல்லா இடத்துலையுமே முன்னாடி வருவாங்க. நம்ம யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை, யாரை பார்த்தும் கூச்சப்பட தேவையில்லை. ஐயோ நம்ம தப்பாக சொல்லிடுவோம்னா நினைக்க தேவையே இல்லை. நம்ம மனசில் இருக்கிறத பட்டுன்னு பேச கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே எங்கே இருக்கலாம்? நம்பர் 1 இருக்கலாம். எங்கே இருக்கலாம்? நம்பர் 1 இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி அங்கே இருக்கீங்க, எல்லோரும் ஸ்டேஜுக்கு வந்துடலாம் சீக்கிரமே. ஏன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சின்ன பிள்ளைங்கள தான் இந்த உலகத்தில், இந்த உலகத்தோட நிறையா விஷயங்கள் சின்ன பிள்ளைங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் முதல் விஷயம், நீங்கள் தயக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் என்னாலையும் முடியும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எல்லா விஷயங்களையும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். நான் டீச்சர்ஸ்க்குமே கூட, இங்கே நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். குழந்தைங்கள அவங்கள ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவங்க லைஃப்பில் ஃபஸ்ட்டாக வர வைக்கிறது தான் பெரிய விஷயம். வாழ்க்கையில் முதல் நாளாக அவங்க வரணும். எந்த இடத்துலையும் அவங்க தோற்று போயிடக்கூடாது, எந்த இடத்துலையும் அவங்க பயந்துடக்கூடாது, வாழ்க்கையோட பிரச்சனைகளை பார்த்து அவங்க நின்றக்கூடாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே எல்கேஜி படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து +2 படிக்கிற குழந்தைங்க வரைக்கும் இருக்கீங்க. எப்படி இந்த பிள்ளைங்களுக்கு பொதுவாக ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு கேள்வி வரலாம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே வேறு வேறு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இருப்பீங்க. ஆனால் என்ன விஷயம்னா உங்கள் எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்கள் தெரியுங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் பார்க்குறதுக்கு சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ உதாரணமாக போதைப்பொருள் பழக்கம். எனக்கு வர்றப்போ யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட நம்ம போதைப்பொருள் பழக்கத்தை பற்றி எப்படி பேசுகிறது? இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு நல்லா புரியும், +2 படிக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சமூகத்தில் இருக்குதுன்னு. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் பழக்கத்தினால ஒரு குடும்பத்தில் இந்த இதனால் பாதிக்கப்படாதவங்களே யாரும் கிடையாது. யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அல்லது பாதிக்கப்பட்டவங்கள பார்த்துருப்பாங்க. இப்போது யாராவது வீட்டில் இருக்கவங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு வரலாம், வேறு சிலர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னன்னு கேட்டோன்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கை இன்றைக்கி நமக்கு முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் படிக்கிறதுக்கே நமக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ உங்களை மாதிரி பிள்ளைங்க, நீங்கள் எல்லாம் நிறைய கிராமங்கள்லேருந்து வந்திருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா யாராவது காலேஜுக்கு போயிருக்காங்களா? கை தூக்குங்க.
காலேஜுக்கு போயிருக்கா. உங்கள் தாத்தா யாராவது ஸ்கூலுக்கு போயிருக்காரா, காலேஜுக்கு போயிருக்காங்களா? பாருங்கள், அம்மா அப்பாங்கிறப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க, காலேஜுங்கிறப்போ கம்மியாகிடுது. இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே படிக்கிறீங்க, முன்னேறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருந்தால் நீங்கள் டிவியில் வரலாம், யூடியூப்பில் வரலாம், இன்னும் டக்குன்னு ஒரு நாளில் நீங்கள் ஃபேமஸ் ஆகிடலாம், உங்களுக்கு பெரிய பெரிய வேலைகள் கிடைக்கும் நல்லா படிச்சிங்கன்னா. ஆனால் உங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு முன்னாடியெல்லாம் ஜாதி மதம் இதெல்லாம் படிக்க விடாமல் வச்சுருந்தாங்க பிள்ளைங்களை, இளைஞர்களை. இன்றைக்கி அதை எல்லாத்தையுமே உடைச்சிட்டோம். இன்றைக்கி எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறாங்க, கொஞ்சம் பேர் வந்து வேஸ்ட் ஆகிடுறாங்க, கொஞ்சம் பேர் யூஸ்லெஸ் ஆகிடுறாங்க. ஏன் அப்படி ஆகுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய பிரச்சனைனால கொஞ்சம் பேர் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, அல்லது வந்து யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லாமல் ஆகிடுவாங்க. ஏன் கொஞ்சம் பேர் வேஸ்ட்டாக போகிறாங்க? உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் இங்கே வந்து சொல்லுங்கள். என்ன அவங்கக்கிட்ட இருக்க தப்புனால அவங்க வந்து படிக்காமல் போயிடுறாங்க? வாங்க மேலே வந்து சொல்லுங்கள். வாடா வாங்க, 2 பேர் வரீங்க, இன்னும் 2 பேர் வாங்க. வெரி குட். அப்படியே வந்து நடந்து வர்றதை பாருங்கள், சிங்கம் மாதிரி வராங்க. நீ சொல்லுதாங்க. They are not having money to study well. அவங்க ஃபோன் பார்த்துட்டு நல்லாவே படிக்க பார்த்தாங்க. படிக்காமல் இருப்பாங்க எல்லாரும், அவங்க தான் வேஸ்ட்டாக போவாங்க. They are addicted to drugs. வேற யாராவது இருக்கீங்களா? ஏன் வேஸ்ட்டாக போகிறாங்க? வேற யாராவது சொல்லுங்கள். 4 பேர் சொன்னாங்கல்ல, இன்னும் 2 பேர் வாங்க. ஏன் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, வீட்டில் படிக்க வைக்கிறாங்க, எல்லாமே இன்றைக்கி இருக்குது. கவர்மெண்ட் வந்து நமக்கு படிக்கிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுது. இன்றைக்கி காசே படிக்க தேவையில்லை, எல்லா சப்போர்ட் பண்ணி ஏன் வேஸ்ட்டாக போகிறாங்க சில பேர்? கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. வெரி குட். ஓகே, அடுத்தது வாடா. There are lazy. My name is Blesso Benjamin. There are lazy. சோம்பேறியாக இருக்கிறதுனால அவங்க வந்து வேஸ்ட்டாக போகிறாங்கன்றாங்க. நீ சொல்லு தம்பி. My name is Joe Magidan. பேசிக்கலி எல்லாருக்குமே எஜுகேஷன், பேரண்டிங் எல்லாமே இருந்தாலும் அவங்க வந்து தன் பெற்றவங்களை மதிக்காமல், ஆசிரியர்களை மதிக்காமல் இருக்கனாலே அவங்க அழிஞ்சு போகிறாங்க. ரெஸ்பெக்ட் கொடுக்காதனால வேஸ்ட் ஆகிடுறாங்க. நீ சொல்கிறா. There are a lot of distractions in the world, like mobile phones, like that. There are a lot of distractions, so they are not studying. வெரி குட். டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவன சிதறல். வெரி குட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்க்குறப்போ. உங்கள் எல்லாத்துக்குமே எல்லா பிரச்சனைகளுமே தெரிஞ்சிருக்கு. வேறு ஏதாவது சொல்லுங்கள். கமான் வாங்க. எதனால் ஸ்கூல் இருந்தும் காலேஜ் இருந்தும் வீட்டில் படிக்க வச்சும் படிக்காமல் வேஸ்ட்டாக போகிறாங்க? வாங்க சொல்லுங்கள். வாங்க, வரட்டும் பிள்ளைங்க, கம் அவுட். அப்போ தான் அவங்களுக்கு பாருங்கள், வர்றவங்களுக்கு எவ்வளோ கைதட்டு பேசுறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி வரணும் எல்லாருமே. நீங்கள் மை நேம் இஸ் திவ்யதர்ஷினி. அவங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் இல்லாததுனால அவங்க அவங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் இல்லாதனால வேஸ்ட்டாக போயிடுறாங்க. I am L. Jaini.
ஒன்று அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லைன்னா படிப்பினுடைய மதிப்பு தெரியாமல் இருக்கலாம். வெரி குட். குடும்ப சூழ்நிலை இல்லைன்னா படிப்போட வேல்யூ அவங்களுக்கு தெரியல. சூப்பர். மை நேம் இஸ் கனிஷ்கா. அவங்க வந்து டீச்சர்ஸ் பேஸ் கேட்காம இருக்கலாம். டீச்சர்ஸ் பேச கேட்காம, டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கேட்கல. அடுத்தது. வெரி குட். மை நேம் இஸ் ஐ சஞ்சனா. தேர் ஆர் நாட் ஃபோக்கஸ் இன் அரியர். ஓகே, அவங்க வந்து அரியரில் ஃபோக்கஸ் பண்ணாதனால அவங்க வந்து வேஸ்ட் ஆகிடுறாங்க. வெரி குட். வேற. மை நேம் இஸ் எம்பி நிகிதா. கற்றுக்கணுன்ற ஆர்வம், தீய எண்ணங்களை வந்து வளர்த்துக்கிற ஆர்வம் வந்து பசங்கக்கிட்ட இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. முக்கியமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால, ஃபோன்னால். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்யலாம், வா கமான் வி கேன் டூ இட் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தினால. வெரி குட், வெரி குட். N number of misguided people in the society. திரும்ப சொல்லு. N number of misguided people in the society. மிஸ்கைட் யார் பண்ணுறாங்க? மிஸ்கைடு எல்லாரும் தான் பண்ணுறாங்க. எல்லாருமா? இப்போ நான் பண்ணுறேன்னா உங்கள் கூட பழகினா தானே தெரியும். பழகு. வெரி குட். நல்ல பதில். சூப்பர். ஐயா கொடு. இப்போ வந்து ஒரு சொசைட்டி இருக்குன்னா அதில் வந்து பயங்கர ரிச்சான பீப்புள்ஸோட பசங்களை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால தான் அவங்க காலேஜ் லைஃப்ஸ்லேயும் எல்லா சந்தோஷமும் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருது. இப்போ வந்து படிப்பு அண்ட் ஃபோனு எல்லாமே ஈஸியாக கிடச்சிது. கிடைக்காத இந்த ட்ரக்ஸை தேடி அவங்க போகிறாங்க. சூப்பர். நல்ல பதில். அடுத்தது. பசங்களை வந்து, என் பேர் சந்தோஷ், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பசங்களை வந்து அரவணைச்சு பார்த்துக்க வேண்டிய நேரத்தில், அதாவது டீனேஜ் ஏஜில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அகாடமிக்கில் ப்ரெஷர், டீச்சர்ஸ் ஆல்சோ. இதுதான் அவங்கள என்ன பண்ண. வெரி குட். அவங்கள தேவையில்லாத ஆன்சர். ஒரே கல்ல ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிட்டியடா, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ். வெரி குட், வெரி குட். வேற யாராவது இருக்கீங்களா? வா வா வா. யாரா கை தூக்குனீங்களா? ஏடா கை தூக்குனீங்கன்னு சும்மா தான் சொன்னேன். ஒன்று எல்லாரும் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. நான் தான் அதுன்னு வரமாட்டேங்கிறீங்க பாரு. சரி, ஓகே, அமைதி, சைலன்ஸ். இப்போ இவங்க எல்லாரும் சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ப்ரோக்ராமில் இதை நான் ஏன் ரொம்ப பெஸ்ட்டாக நினைக்கிறேன்னா, நான் என்ன நினைக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது தான் முக்கியம். இன்றைக்கி அதை எல்லாருமே ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினீங்க. அதாவது எப்போவுமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து லீடர்ஸாக வரக்கூடியவங்க. அப்படி பார்க்குறப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் வாழ்க்கையை, சமூகத்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னு. இப்போ வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக மாறணும், வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்ஷன் பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி அதுதான் இந்த ப்ரோக்ராமோட ஒரு கான்செப்டு, ஒரு டாப்பிக்கு. ஆனால் ட்ரக்ஸ் மட்டும்தான் அடிக்ஷனா? இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். ஒரு 3-4 பேர் சொன்னாங்க, அதாவது செல்ஃபோன் அடிக்ஷன் இதை பற்றி பேசினாங்க. உண்மையிலே போதைப் பொருளோட கடுமையான அடிக்ஷன் இன்றைக்கி செல்ஃபோன் அடிக்ஷன் தான். இப்போ நாங்கள் மேடையில் இருக்க யாராவது இதை சொன்னால் அது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ ஃபாதர் சொன்னார்னா அது பெரிய விஷயம் கிடையாது. கார்த்திகோ மோனிகாவோ சொன்னால் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எப்போவுமே நாங்கள் அதை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, இளைஞர்கள்லாம் வந்து செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, குழந்தைங்கள்லாம் செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் உங்கள்லேருந்து வந்து சொல்கிறீங்க செல்ஃபோன் அடிக்ஷன் தப்புன்னு. இதுதான் பெரிய விஷயம். உங்களுக்கே அது புரிஞ்சிருக்கு. செல்ஃபோன் நமக்கு வேணுமானா வேணும், நாங்கள் வேணான்னு சொல்ல. ஏன்னா இப்போ கொரோனா காலத்துல எல்லாம் நம்ம ஃபோனை வச்சு தான் எல்லாருமே படித்தாங்க. வந்துட்டு எல்லாருமே வந்து ஆன்லைன் கிளாஸ் மூலம் தான் படித்தோம் நம்ம. அதே மாதிரி நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்கோ கம்யூனிகேஷனுக்கோ நமக்கு டெக்னாலஜி தேவை. எவ்வளவு தேவைங்கிறது தான் முக்கியம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அல்லது எவ்வளோ நேரம் அதை யூஸ் பண்ணலாங்கிறது தான் முக்கியம். அதுக்கு பதிலாக அதிலே கேம் விளையாடுறது, அதிலே ரீல்ஸ் பார்க்குறது, அதிலே எல்லா விஷயமும் மூழ்கி கிடக்கிறது, அதிலே சினிமா பார்க்குறது, அதிலே பாட்டு கேட்குறது, இப்படி நம்ம நேரத்தோட பெரும்பகுதியை நம்ம செல்ஃபோன்லேயே உட்காந்துருந்தோம்னா, நாள் முழுக்க ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணிவிட்டு குடிகாரனாக இருக்கான்ல, அவனுக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. இது ஒரு மோசமான போதை தான். ஆனால் உங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ் இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு நீங்கள் எல்லாம் கை தட்டினீங்க.
ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்க இளைஞர்களை பற்றி வரக்கூடிய பெரிய நம்பிக்கையே அதுதான். அதே மாதிரி ட்ரக்ஸ் வந்துட்டு ஒருத்தர் வேஸ்ட்டாக போகிறதில்ல. அதுக்கு ஏன் ஒரு முக்கியமான காரணம்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸ்கூல் லெவலில் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. இப்போ ஒரு பையன் சொன்னா அப்படி இல்லையா, சுற்றி டே வாடா நம்ம வந்துட்டு அங்கே போகலாம் இங்கே போகலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு. அதில் முக்கியமாக டே வாடா தம் அடிக்கலாம், டே வாடா தண்ணி அடிக்கலாம், டே வாடா வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலான்னு ஏதோ ஒரு விளையாட்டுன்னு நினச்சிட்டு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, நிறைய பேர் அதில் போய் மாட்டிப்பாங்க. வெளியே வரவே முடியாது. சும்மா வெறுமனே ஒரு ஃபன்னியாக விளையாட்டாக தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது ஒரு பிசாசு மாதிரி நம்மளை அப்படியே பிடிச்சிக்கும். எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ அருமையான பசங்க, அவ்வளோ தங்கமான பசங்கள்லாம் வந்து அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல், படிக்க முடியாமல், வேலைக்கு போக முடியாமல் அப்படியே டோட்டல் வேஸ்ட்டாக போன நான் பல பேரை பார்த்துருக்கேன். அப்போது இந்த ஏஜில் நீங்கள் அது எவ்வளோ கொடூரமான விஷயங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் நண்பர்கள் யாருக்கிட்டையாவது அந்த பழக்கம் வந்தால் கூட அதை தடுத்து நிறுத்துறதுல நீங்கள் முதல் ஆளாக இருக்கணும். எல்லாமே ஃபஸ்ட்டு எடுக்கையில் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். அது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே நம்மளை சாவடிக்கக்கூடிய புதைகுழிகளாக தான் அது இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் வந்து ப்ராக்டிஸை பற்றி இங்கே சொன்னாங்க. நம்ம தொடர்ந்து வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அதில் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிடுவோம். நமக்கு பெரிய புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும். அதுக்கு பதிலாக சரி இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் யோசிங்க, எனக்கு பாட்டு பாட பிடிக்குமா, கதை எழுத பிடிக்குமா, கவிதை எழுத பிடிக்குமா, டான்ஸர் ஆக பிடிக்குமா, ரொம்ப நல்லா படிக்க பிடிக்குமா, எதுனாலும் சரி நீங்கள் அதை கற்றுக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. டீச்சர்ஸ் வந்து அந்த குழந்தைங்கள்ட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரக்ஸ் மாதிரி விஷயத்தில் போய் மாட்டிக்கிறதுல என்ன பிரச்சனை தெரியுமா, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் எதுலையாவது போய் மாட்டிப்பாங்க. சும்மாவே இருப்பாங்க, சரி போர் அடிக்குது ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி எதிலாவது போய் மாட்டிப்பாங்க. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு டேலண்ட்டை நமக்குள்ளே வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இந்த பக்கமே நம்ம போக மாட்டோம். வாழ்க்கையில் நமக்கு இன்றைக்கி எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். இப்போ குடும்ப சூழ்நிலையெல்லாம் சொன்னாங்க. குடும்ப சூழ்நிலை மோசமாக இருந்தால் கூட இன்றைக்கி படிக்கிறதுக்கு அரசாங்கம் எத்தனையோ வழியை ஏற்படுத்தி தருது. கல்லூரிகளில் இன்றைக்கி இலவசமாக கல்வி கிடைக்குது. இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து குழந்தைகளை சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. நம்ம நம்முடைய பாதையை மாற்றக்கூடிய எந்த விஷயத்துக்குள்ளேயும் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் மேலே மேலே போகலாம். இன்னொன்று பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ், சில பேரண்ட்ஸ் நல்ல பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சில பேர் குழந்தைகள் மேலே கேர் எடுத்துக்க மாட்டாங்க. டீச்சர்ஸில் சில பேர் குழந்தைகள் மேலே ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க, சில பேர் பாடத்திட்டத்தில் மட்டும் கவனம் செலுத்துவாங்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்தது தான் உலகம். நம்ம யாரையும் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்லை. நம்மளால் என்ன முடியும், நம்மளால் என்ன செய்ய முடியும், இதை எப்போவுமே யோசிங்க. டெய்லி ஏதாவது ஒரு புக் எடுத்து வச்சு படிங்க. இங்கே லைப்ரரி இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்கூலில் லைப்ரரி இருந்தால் ஸ்கூல் லைப்ரரியில் போய் படிங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க லைப்ரரிஸ்க்கு போங்க. புத்தக கண்காட்சியில் வந்து புத்தகங்கள் வாங்கி படிங்க. நீங்கள் யூடியூப்பில் கூட நாலேஜபிளான ப்ரோக்ராமை தேடி தேடி படிங்க. ஏன்னா இன்றைக்கி யூடியூப்லாம் எவ்வளவோ நாலேஜபிளான ப்ரோக்ராம் வருது. உலக நாடுகளை பற்றி, ஹிஸ்ட்ரி பற்றி, சயின்ஸ் பற்றியெல்லாம் எவ்வளவோ ப்ரோக்ராம் வருது. நம்ம சோஷியல் மீடியா இதிலெல்லாம் அந்த நாலேஜபிள் ப்ரோக்ராம் எடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் போனாலும், எங்கே போனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் தெரிஞ்சிருக்கும். மற்றவங்களோட நீங்கள் ரொம்ப மேலே இருப்பீங்க. சரியா? அதனால் நம்ம ட்ரக்ஸுங்கிறது வெறுமனே போதைப்பொருள் மட்டும் இல்லை, வீண் பொழுதுபோக்கும் ஒரு போதை தான், செல்ஃபோன் அடிக்ஷனும் ஒரு போதை தான். வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா எதுலேயும் கவனம் இல்லாமல் தூங்கிக்கிட்டே இருக்கிறது கூட ஒரு போதை தான். உங்களை யார் ரொம்ப நேரம் தூங்குவீங்க சொல்லுங்கள்? ரொம்ப நேரம் தூங்குற ஆளுங்க. சரி, இப்போ கொஞ்ச நேரம் தூங்குறவங்க யார்? ஈக்குவலாக இருக்காங்க. வெரி குட். தூங்க வேண்டிய நேரத்தில் மட்டும் தூங்கி நாம் விழித்திருக்கிற நேரத்தில் எல்லாம் எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருங்கள். கற்க 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 உங்கள் மனம் விரிவடையும். நீங்களும் இளம் வயதில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறுவீர்கள்.
நீங்கள் எல்லாம் டிவியில எல்லாம் பார்க்குறீங்க, டேய் இவன் நம்ம மாதிரி தானே இருக்கான், இந்த பொண்ணு நம்ம மாதிரி தானே இருக்கா, நம்ம வயசு தானே இவனுக்கு ஆகுது, எப்படி வந்தான்னு கேட்டிங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களை நீங்களே எவ்வளோ என்கரேஜ் பண்ணிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக வாய்ப்புகள் கிடைக்கும். ஆர்வம் தான் முக்கியம். எதுலேயுமே இன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தோம்னா நம்மளும் வேஸ்ட்டாக தான் போவோம். நம்ம யாருமே வேஸ்ட்டாக போகக்கூடாது. யாரும் நம்மளை வேஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே ஒரு மிகச்சிறந்த சாதனையாளர்களாக உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உங்களின் விறுவிறுப்பான ஊக்கமளிக்கும் முறையால் அனைவரையும் ஈர்த்ததற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.